ஹாய் மக்களே, உங்களுக்கெல்லாம் கார்த்திகை தீபம் எப்படி போச்சு? எங்கள் வீட்டில் சூப்பராக போச்சுங்க. நான் இன்றைக்கி ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் விளக்கேற்றும் போது. ஸோ ஒரு திரியாக நம்ம எண்ணெயில் நினச்சி அதை போடுறதுக்கு பதில் எத்தனை திரி வேணுமோ அதை எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு எண்ணெயை அதில் ஊற்றிடுங்க. நல்லா அந்த எண்ணெயை அதில் டிப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா திரி ஃபுல்லாக அந்த எண்ணெயை அப்சர்வ் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம விளக்கில் போட்டு வந்துடலாம். ஸோ நானும் என் பெரிய பையனை தான் விளக்குக்கு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வரோம். ஜாலியாக பசங்கிட்ட பேசிகிட்டே வேலை பார்த்தோம். ஸோ அதுவும் ஒரு தனியாக ஜாலியாக தான் இருந்துச்சு. நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன் விளக்கில் ஊற்றி ஏற்றுறதுக்காக. அண்ணன் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண வந்தார். அதேமாதிரி தம்பி வந்து கோலம் கலரிங்லாம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டார். ஸோ பசங்களை வந்து நம்ம ஆம்பளை பசங்க இவங்களை வேலை செய்ய விடக்கூடாது, அப்படிலாம் வளர்க்கக்கூடாதுங்க. நம்ம வந்து என்னென்ன வேலை அவங்களால செய்ய முடியுமோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை கொடுத்து வளர்த்தோன்னா தான் பசங்களுக்கும் இது வந்து லேடிஸ் பண்ணுறது, இது வந்து ஜென்ட்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தனித்தனியாக எல்லாமே எல்லா வேலையும் எல்லோரும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே வளருவாங்க. ஸோ தனியாக போய் அவங்க படிக்க வேலைக்கு போகும்போதும் தனியாக மேனேஜ் பண்ணவும் முடியும் அவங்களால. நீங்கள் எத்தனை பேர் ஆம்பளை பசங்க வந்து வேலை செய்ய வச்சு வளர்க்குறீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அன்றைக்கி அரிசி பருப்பு இது எல்லாத்துலேயுமே நல்லா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அழகாக சாமிக்கிட்டேயும் விளக்கு எல்லாம் ஏற்றி வச்சுட்டு செஞ்சது எல்லாம் சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு லாஸ்ட்டாக மத்தாப்பெல்லாம் ஏற்றி செலிப்ரேட் பண்ணி சூப்பராக போச்சுங்க கார்த்திகை தீபம். ஓகே மக்களே, இந்த மாதிரி வீடியோ பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.